ஹலோ கைஸ். ஸோ ஆர்ஆர்பிபிஓக்கு ஃபஸ்ட்டு டைமாக நம்ம லாஸ்ட் டைமே பிளான் பண்ணோம் ஐபிஎஸ்பிஓக்கு. ஸோ ஆர்ஆர்பிபிஓக்கு நம்ம இன்டர்வியூ ஆஃப்லைனில் வச்சு கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அது மண்டே இருக்கும், சரியா? மண்டே ரிப்பப்ளிக் டே, நம்ம பாய்ஸ் எல்லாருக்கும் லீவு. ஸோ எல்லோரும் வாரன்ட்டாங்க. 2 பேனலாக சூப்பராக போட்டு மதுரையில் பிளேஸ் வந்துட்டு கரெக்டாக எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் கோர்ஸ் பை பண்ணிட்டீங்க, அந்த ஆஃப்லைனுக்கான அந்த கோர்ஸ் பை பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி சொல்லிடுவோம். நீங்கள் ஆஸ் யூஷுவல் தான், சரிங்களா? ஆஃப்லைனில் நீங்கள் மதுரையில் 26 வர முடியும் அப்படின்னா நான் சொல்கிற கோர்ஸை பை பண்ணிடுங்க. டெலிகிராம் ஐடிக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்புங்க. உங்களுக்கான குரூப் இருக்கும், குரூப்பில் டீட்டெயில்ஸ் வரும், எல்லாமே சொல்லிடுவோம். பிளேசஸ்ஸு, நீங்கள் எந்த ஸ்லாட்டு, எந்த டைமுக்கு வரணும், எவ்ரி சிங்கிள் திங் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், சரியா? ஸோ இந்த கோர்ஸ் இந்த இருக்குது, ஆர்ஆர்பிபிஓ இன்டர்வியூன்னு நம்ம வெப்சைட்டில் இருக்கும். இதில் 899க்கு நீங்கள் பை பண்ணணும். 899 தான் ஃபார் ஆஃப்லைன், 699 வந்துட்டு ஆன்லைன் இன்டர்வியூஸ்க்கு. அதுக்கு அட்மிஷன் முடிந்து விட்டது, சரியா? நான் அது க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன், க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். அதுக்கு முடிஞ்சிட்டு அந்த வேலை முடிஞ்சிட்டு அதுக்கு நீங்கள் இதுக்கு மேலே பை பண்ணிங்கனாலும் நாங்கள் ரீஃபண்ட் போட்டுருவோங்க. ஏன்னா எனக்கு நம்ம வந்துட்டு குவான்டிட்டி ஃபோக்கஸ் பண்ணோன்னு வச்சுக்கிடுங்க, நம்மள்கிட்ட இருக்கிற குவாலிட்டி நாசமாக போயிடும். அதனால் அட்மிஷன் க்ளோஸ்டு 999க்கு மாற்றிடுவோம் பைசா. ஓகே, ரைட். ஸோ அங்கே இதில் வந்துட்டு ஆன்லைனில் அட்மிஷன் கிடையாது, ஆஃப்லைனில் தான் அட்மிஷன் முடிஞ்சிட்டு. ஆன்லைனில், ஆஃப்லைனில் 899க்கு இருக்குது. வேணுன்னா பை பண்ணிக்கிடலாம். கீழே எழுதியிருப்பேன் ஆன்லைன் அட்மிஷன் க்ளோஸ்டு அப்படின்னு. ஆஃப்லைனுக்கு 899க்கு இருக்கும். மதுரையில் வச்சு இருக்கும், 26th இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் கொஞ்சம் தள்ளி ஊர்லேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட்டராக போட்டுக்கலாம். மதுரையில் இருக்கிறவங்கள, லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் முடிச்சிடலாம், எல்லாமே பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நாங்கள் இதுக்குமே 30 பேர் தான் எடுப்போம். ஒரு நாளில் நினச்சா 60 பேர் பண்ணலாம், ஒரு நாளில் நினச்சா 60 பேர் பண்ணலாம். 30 பேர் தான் ஆஃப்லைன் இன்டர்வியூக்கு, 30 பேர் தான். பிகாஸ் குவாலிட்டி, குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி. 30 பேருங்கும்போது காலையில் 7 பேருக்கு எடுப்போம், ஈவினிங் 8 பேருக்கு எடுப்போம். 2 பேனல் போட்டிருக்கோம். அப்போ ஒரு பேனலுக்கு 15, இன்னொரு பேனலுக்கு 15 போது காலையில் 7 பேருக்கு, ஈவினிங் 8 பேர். காலையில் 7 பேருனா 3 ஹவர்ஸில் 7 பேருக்கு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ தூரம் ட்ரெயின் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு ½ an hour சூப்பராக நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா? உங்கள் இன்டர்வியூ அதே மாதிரி ஷார்ப்பாக டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு ½ an hour 45 minutes கிளாஸ் இருக்கும், ஒரு இன்டர்வியூ இருக்கும், டிஸ்கஷன் எவ்வளோ நாள் நீங்கள் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. ஒரு டீமாக படையாக ஒரு இடத்துல இறங்கிடுவோம். பிளேஸ் உங்களுக்கு சொல்லுவோம், மென்ஷன் பண்ணுவோம். அந்த இடத்த நான் மறந்துட்டேன், அந்த பேர் சொன்னானுங்க, நான் மறந்துட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நியர்பையே தான் இருக்கும், சரியா? நியர்பை பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்கும். நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அங்கே நீங்கள் வந்துட்டால் போதும். டைரக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டீம் அங்கே இருப்பாங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. ஆஸ் யூஷுவல் பை பண்ணிவிட்டு மறந்துடாமல் டெலிகிராம் ஐடிக்கு மார்ட்டின் லூத்தர் 5ங்கிற டெலிகிராம் ஐடிக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் போட்டுருங்க, சரியா? ஓகே, கேப்புதூர் கிட்ட இருக்குது, கேப்புதூர், சரியா? லொக்கேஷன் வந்துட்டு கேப்புதூரில் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஸ்டாப் தான். ஸோ வரணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பை.